ஒரு வாழ்க்கை தன்மை சிலதில் பிரட்டி போடக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் உருவாகும். இந்த சண்டை சச்சரவு, இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று தலை தூக்குற மாதிரி தெரியும். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனைலாம் கொஞ்சம் அதிகப்படியாக தூக்குற மாதிரி தெரியும். அது சரியாயிடும். கொஞ்சம் நேரம் பொறுத்துங்க. மாசி 15 தேதிக்கு அப்புறம் அது புதன் பகவான் இடம்பெயர்ந்து நம்ம ராசி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல வந்து நீச்சகதி பெறும் பொழுது சுக்கிரனால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைலாம் அந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யக்கூடிய காலம் ஏற்பட்டுடும். ஏன்னா செவ்வாய் பகவான் நேரடியாக நம்மளை ராசியை பார்க்குறதால நம்மளுக்கு வேகத்தை கொடுக்கும், கோபம் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் பொறுமை, நிதானம், பிரதானம்ன்ற மாதிரி நில் கவனி செல் என்று சொல்கிற மாதிரி இந்த மாதத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும். மாற்றமே தரப்போகுது நம்மளுக்கு. தனுசு ராசிக்காரங்க நான் வெளி மாவட்டத்திலையோ அல்லது நான் வெளி மாநிலத்திலோ இல்லை வெளிநாட்டிலையோ நான் போய் படிக்க போகிறேன் சாமி, கல்விக்கு நான் படித்தா எனக்கு ஏதாவது எலிஜிபிளாக ஸ்காலர்ஷிப் இது மாதிரி விஷயங்கள் எனக்கு கிடைக்கும், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கணும், எனக்கு லோன்லாம் கிடைக்குன்னா கண்டிப்பாக அதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நேரத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் உங்கள் வாழ்க்கை தரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், சொத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையானா இருக்கட்டும், நம்ம வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையானா இருக்கட்டும், வீடில் ஏற்பட்ட குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே இனிமேல் நல்ல விதமாக அமையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது. இந்த ஏமாற்ற வேலை இந்த நேரத்தில் எதையுமே வச்சுக்காக சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வை நம்ம மேலே பதியதால் பொறுமை, நிதானம், பிரதானம்ன்ற மாதிரி இந்த நேரத்தில் பொறுமையோடு செயல்படுங்க. எந்த தவறான விஷயமோ லோனோ சரியான மரியாதை கொடுங்க. நாம் வாங்கிட்டால் கூட அதுக்கான பதில் சொல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரம் அது உன்னதமான அமைப்பினை ஏற்படுத்தி தரும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பாக்கியத்தையும் கொடுப்பாரு, நல்லதும் கொடுப்பாரு, தவறான விஷயமும் கொடுப்பாரு. அதனால் பொறுமை தேவை. தனுசை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தையோ ஏமாற்றத்தையோ தருகின்ற காலம் இந்த மாதம் இல்லை சுவாமி. தமிழ் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மாசி மாத ராசி பலனை பார்ப்போம். அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், அதாவது சனி பகவான் கும்பத்திலையும் காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்துலையும், அதுவும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சேர்க்கை பெற்றும், குரு பகவான் ரிஷபத்திலும், செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும், கேது பகவான் கன்னியிலையும், சூரியன் மகரத்திலையும், புதன் மகரத்திலும் வீற்றிருக்கார். இந்த மாதத்தில் சூரியனுடைய நிலைப்பாடு தான் இந்த மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய இடப்பெயர்ச்சி வைத்து சொல்கிறோன்னா தமிழ் மாதம் என்று சொன்னால் சூரியனுடைய மாதம் என்று கூட சொல்லலாம். எந்த இடத்துல அமர்கின்றாரோ அதனுடைய அமைப்பை கொடுக்கிறது தான் இந்த தமிழ் மாத ராசி பலன், வேறு எதுவும் கிடையாது. சூரியன் நிலைப்பாடு தான் இது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது, நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன் இந்த மாதம் கொடுக்க போகிறாருன்னு விரிவாக பார்க்கலாம் பாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த மாசி மாதம் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போகுது, சூரியனுடைய நிலைப்பாடை வைத்து தான் நம்ம மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய, நம்ம இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்தார், ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்ல செயல்பாடு இருந்தது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சூரிய பகவான் இடம்பெயர்கிறார். அதுவும் இல்லாமல் நம்ம ராசிநாதனும் இந்த நேரத்தில் வக்கரம் சார்ந்த விஷயத்திலிருந்து விடுபட்டு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அதனால் எதை கண்டும் நீங்கள் அஞ்சன் வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்மளுக்கு இனிமேல் எல்லாமே நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலம், ஒளிரக்கூடிய அமைப்பு, நிறைய விரயத்தை அனுபவிச்சிட்டோம். இந்த விரயத்திலேருந்து நாம் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக தான் இந்த மாதமே இருக்க போதையா. சூரியனுடைய தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்பொழுது நல்ல முன்னேற்ற பாதைக்கு எடுத்து சொல்லக்கூடிய காலமாகும். இது வரைக்கும் சரியான கம்யூனிகேஷன் இல்லை சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இந்த முறை நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறோம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளோ சுபம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். பொறுமையுடன் இருக்க வேணும். இந்த நேரத்தில் பொறுமையும் நிதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார், ராகுவோட சம்பந்தப்படுகிறார். தாயார் உடல்நலத்தில் நம்மளுக்கு சற்று அக்கறை எடுத்துங்க. வீடு சார்ந்த விஷயத்தில் செலவினங்கள் சற்று அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் இல்லாமல் இருந்தால் வீட்டுக்கான அமைப்பும் உருவாகும். வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான பாக்கியமும் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய காலம். இந்த நேரத்தில் அதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். லக்ஸரி வாழ்க்கை என்று சொல்கிறோமில்ல, திடீர்னு பார்த்தா கார் வாங்காதவங்க கூட கார் வாங்கிடுவான். வண்டி வாகனம் வாங்கலைன்னா வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் ஏற்படும். அந்த வண்டி வாகனத்தில் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை சரி செய்யக்கூடிய காலமும் இந்த நேரத்தில் ஏற்படும். மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுவதால், அதாவது ரிப்பேர் ஆகி ரொம்ப நாளாக கடத்திருந்த அந்த வாகனத்தை நாம் சரி செய்யறதுக்கான அமைப்பும் இந்த நேரத்தில் உருவாகும். ஏன்னா சுக்கிர பகவானும் அவரோட வீட்டில் அமர்வதும், அதாவது மீனராசியில் அவரோட குருவோட வீட்டில் அமர்வதும்,
பகவானும் ஏற்கனவே சுக்கிரனோட வீட்டில் ரிஷபத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலத்தில் ஒரு வாழ்க்கை தன்மை சிலதில் பிரட்டி போடக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் உருவாகும். இந்த சண்டை சச்சரவு, இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று தலை தூக்குற மாதிரி தெரியும். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனைலாம் கொஞ்சம் அதிகப்படியாக தூக்குற மாதிரி தெரியும். அது சரியாயிடும், கொஞ்சம் நேரம் பொறுத்துங்க. மாசி 15 தேதிக்கு அப்புறம் அது புதன் பகவான் இடம்பெயர்ந்து நம்ம ராசி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல வந்து நீச்சகதி பெறும் பொழுது சுக்கிரனால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைலாம் அந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யக்கூடிய காலம் ஏற்பட்டுடும். ஏன்னா செவ்வாய் பகவான் நேரடியாக நம்மளை ராசியை பார்க்குறதால நம்மளுக்கு வேகத்தை கொடுக்கும், கோபம் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் பொறுமை, நிதானம் பிரதானம்ன்ற மாதிரி நில் கவனி செல் என்று சொல்கிற மாதிரி இந்த மாதத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும். பொறுமையோடு இருங்க. இந்த மாதமே அதுக்கான அமைப்புகள்லாம் கொடுக்க போகிறாரு. செல்வத்தை வாரி வழங்குகின்ற பாக்கியம் பெறுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். நம்மளுக்கு இந்த நேரத்தில் பொறுமை தேவை, நிதானம் தேவை. லோன் சார்ந்த விஷயத்துக்கு ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்கான லோனோ அல்லது வண்டி வாகனத்துக்கான லோனோ நாம் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். வாகனம் உற்பத்தி செய்கிறவங்களாகட்டும், ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்களாகட்டும், நான் சட்டம் சார்ந்த தொழில் இருக்கேன், பெரியான லெவலுக்கு வர முடியல சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாசி மாதம் ஓரளவுக்கு ஏற்புடைய காலமாக இருக்கும் சாமி. இந்த முறை நல்ல ஒரு அரசாங்க தரப்புலையும் சரி, அரசியல் தரப்புலையும் சரி, நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக மாசி மாதம் இருக்கும். உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் பெரிய லெவலில் கல்வி சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு அறிவுரைக்கும் இது நல்ல முன்னேற்றத்தை தரும். நான் வெளியூரில் போய் படிக்க போகிற சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை மாற்றத்தை தருகின்ற மாற்றமே தரப்போகுது நம்மளுக்கு. தனுசு ராசிக்காரங்க நான் வெளியே மாவட்டத்திலையோ அல்லது நான் வெளி மாநிலத்திலோ இல்லை வெளிநாட்டிலையோ நான் போய் படிக்க போகிறேன் சாமி, கல்விக்கு நான் படித்தா எனக்கு ஏதாவது எலிஜிபிளாக ஸ்காலர்ஷிப் இது மாதிரி விஷயங்கள் எனக்கு கிடைக்கும், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கணும், எனக்கு லோன்லாம் கிடைக்குன்னா கண்டிப்பாக அதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நேரத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் உங்கள் வாழ்க்கை தரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், சொத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையானா இருக்கட்டும், நம்ம வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையானா இருக்கட்டும், வீட்டில் ஏற்பட்ட குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே இனிமேல் நல்ல விதமாக அமையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது. சண்டை சச்சரவுகள் இருந்தால் கூட இனிமேல் சரியாகக்கூடிய அமைப்பு தான். அதாவது உடல் உபாதை அதில் கொஞ்சம் மற்றும் அக்கறை எடுத்துங்க ஐயா. தேவையில்லாத விஷயத்தை ஃபுட்டு சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தை எடுத்துங்க. நீர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் பிரச்சனை வரும், அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. நீர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் நம்மளுக்கு வரக்கூடியது இந்த யூரின் சார்ந்த விஷயங்களோ அல்லது நீர் தன்மையில் நம்மளுக்கு உடம்புலேருந்து ட்ரையாக வர மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஏற்படும். மற்றபடிலாம் எதுவும் கிடையாது. மாறி பரிவர்த்தனை யோகம் என்பது உடல் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கும். 4 என்பது சுகம் அல்லவா, 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம் அல்லவா, 4ஆம் இடம் என்பது செயல் திட்டங்கள் அல்லவா, 4ஆவது இடம் என்பது வாழ்க்கைத்தன்மையை உருவாக்கக்கூடிய காலம் அல்லவா. ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த மாதம் ஓரளவு இந்த வந்த ப்ராப்ளம் எல்லாமே ஒரு 15 தேதிக்கு அப்புறம் மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாக வரப்போகுது. இதெல்லாம் எப்படி நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது. மனசை போட்டு நாம் குழப்பிக்கிற மாதிரியே தெரியும். இதெல்லாம் என்ன மாற்றம் வருது, என்ன திடீர்னு ஆஃபீஸில் ஒரு மாதிரி மாற்றம் ஆயிடுச்சு, என்ன தான் ப்ராப்ளம்னே தெரியல சுவாமி. வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இனிமேல் அந்த தொந்தரவான விஷயங்கள் வந்து நாம் விடுபடக்கூடிய காலம் சுவாமி. கட்ட முடியல சுவாமி, லோன் கட்ட முடியல, டேக்ஸ் கட்ட முடியல அப்படின்ற மாதிரி பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் எதனா இருந்தால் அதிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக பெற்றுத்தருவியா. இது வரைக்கும் சரியான முடிவு எடுக்க முடியல, என்னால் ஒரு வேலையில் எடுத்துகிட்டு அந்த வேலையை எடுத்து செய்ய முடியல சுவாமினா பொறுமை நிதானம் தேவை. இப்போவே வீடு கட்டுறதுக்கோ வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ அதுக்கான ஐடியாலாம் உருவாயிட்ருக்கும். எதனா செய்யலாமா, எதனா ஒன்று செஞ்சிடலாமான்னு நம்ம மைண்ட்ஸு போட்டு குழப்பிக்கினே இருக்கும். எந்த செயல் திட்டத்தையும் உருவாக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கான எண்ணம் உருவாகணும். அந்த எண்ணம் வந்தால் தான் நாம் எந்த வேலையுமே செய்ய முடியும். செய்யாத தன்மைக்கெல்லாம் தயவு செய்து சொல்கிறேன், இந்த ஏமாற்ற வேலை இந்த நேரத்தில் எதையுமே வச்சுக்காக. சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வை நம்ம மேலே படித்தால பொறுமை நிதானம் பிரதானம்ன்ற மாதிரி இந்த நேரத்தில் பொறுமையோடு செயல்படுங்க. எந்த தவறான விஷயமோ லோனோ சரியான மரியாதை கொடுங்க. நாம் வாங்கிட்டால் கூட அதுக்கான பதில் சொல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரம் அது உன்னதமான அமைப்பினை ஏற்படுத்தி தரும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பாக்கியத்தையும் கொடுப்பார், நல்லதும் கொடுப்பார், தவறான விஷயமும் கொடுப்பார். அதனால் பொறுமை தேவை. தனுசை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தையோ ஏமாற்றத்தையோ தருகின்ற காலம் இந்த மாதம் இல்லை சுவாமி. பயப்படணும் அவசியம் இல்லை. வீட்டுக்காக நாம் எதனா செலவு பண்ணணும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக செலவு பண்ணுங்கள். இந்த ஏசி வாங்கி போகிறது, ஃப்ரிட்ஜு வாங்கி போகிறது, இல்லை வண்டி வாங்கினது புது வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம். அதுவும் இல்லாமல் தொழிலில் எது வரைக்கும் இந்த வந்த டல்லாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த நேரத்தில் விலகும் சாமி. ஆஃபீஸில் ஒரு வருமானம் கூட இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இந்த முறை நல்ல வருமானத்தை பெறுகின்ற காலம். வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை, வேலையாட்களால் ஏற்பட்டு வந்த தொந்தரவு,
நம்மளுக்கு எதுவுமே இனிமேல் கொஞ்சம் சரி செய்து போகக்கூடிய காலம் தான். மனசில் இருந்த வந்த பாரமான விஷயங்கள் எல்லாமே விலகி செல்லும். உடலில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க ஐயா. பொறுமையாக நாம் இருந்து நாம் செயல் திட்டத்தை உருவாக்கணும். இந்த நேரத்தில் பொறுமை தேவை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற வேண்டும். மனுஷனுக்கு தேவை பொறுமை. ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் பகவான் அவர் 8ல் இருந்து ஏற்கனவே நீச்சகதி பெற்று தொந்தரவாரும் விஷயங்கள் வேலை அமைப்பில் கொடுத்துருந்தாரு. இப்போ நேரடியாக நம்மளுக்கு நேராக பார்த்து நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குறாரு. உடல் உபாதை கொடுக்க செய்யும் ஐயா. இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கணவன் மனைவி உள்ள இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் சின்னதாக இருக்கும். பிள்ளைகளாலே நம்மளுக்கு மனக்கசப்புகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. சற்று பொறுமையோடும் நிதானத்தோடு செயல்படுங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி அல்லவா, அவரே தான் நம்மளுக்கு 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று தருகின்றார். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு முற்றுப்புள்ளி தருகிற அளவுக்கு வருமானத்தை தரும். தனுசை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல இடத்துல அமர்வதால் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், இதுவரைக்கும் தாழ்வான நிலைமையிலையோ கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையோ, ஐயா நான் கல்வியில் மாதத்தில் நான் வெளியே போய் படிக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கான அமைப்பிலோ, இல்லை முன்னேற்றம் தரக்கூடிய வெளிநாடோ வெளியூர் அந்த பெரிய மேற்படிப்பு கல்விக்காகவோ எதிர்பார்த்துருந்தாலோ, இல்லை அரசாங்கத்துக்கு லோனுக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், அந்த லோன் கிடச்சிச்சுன்னா நான் எல்லாத்துலேருந்து நான் ஃபினிஷ் ஆகிட்டு நான் வெளியே வந்துடுவேன், என் வேலையாட்கள்லாம் கிடைக்க மாட்டேன்ட்டாங்க சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் தொந்தரவான விஷயத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தனுசு பெறப்போம். இந்த மாதமே அதுக்கான அமைப்பிலேருந்து அவங்க வெளிவரத்துக்கான காலம் என்று கூட சொல்லலாம். இது வரைக்கும் இருந்து வந்த காலத்தால் ஏற்பட்டு வந்த துன்புறான விஷயங்கள் எல்லாம் விரயம். ஒரு 5 மாதம் நம்மளுக்கு விரயம் என்று சொல்லிட்டு போனதெல்லாம் இந்த மாதமே அந்த விரயத்துக்கான மாதமெல்லாம் மாறி பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் உங்கள் வாழ்க்கை தரம் லக்ஸரியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ தான் போகிறீங்க. நல்லதே நடக்க போகுதுயா. நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நல்லதான் நடக்க போகுது. 15 தேதி வரைக்கும், மாசி 15 தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்க புதன் பகவான் நீச்சகதி பெறுவது உங்களுக்கு உன்னதமான அமைப்பு. ஏன்னா அவர் வீட்டில் அவர் சொந்த வீட்டை அவர் பார்க்கணும். நீச்சம் பெற்றாலும் அவர் வீட்டை அவர் பார்த்தாருன்னா நம்ம தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். நல்லதே நடக்கும், நன்றியே நடக்கும்.